அதாவது கொடுமை என்னன்னா, சொந்த அப்பா சொல்றாங்க, இவன் தூங்கும்போது தலறிச்சு என்னை கொலை பார்க்குறான் அன்புமணி என் பையன். என்ன இது ஒரு கேவலமான செயல் இருக்கா? எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். அனைத்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்தவர்களும் வன்னியகுல சத்திரிய சொந்தங்களும் தயாநிதி மாறனுடைய இந்த பேச்சை கேட்டிருப்பீங்க. கடந்த 8 மாதங்களாக திமுக தைலாபுரத்தை வச்சுட்டு என்ன மாதிரியான வித்தைகளை காட்டிட்டு இருந்தாங்கன்றதுக்கு தயாநிதி மாறனுடைய இந்த பேச்சு மிகப்பெரிய ஒரு சாட்சி. அப்படி என்ன விமல் சாட்சி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடி சேலத்துல ஒரு மீட்டிங்கை பொதுக்குழு அப்படின்னு சொல்லிட்டு தைலாபுரம் அணி போட்டுச்சு. அப்பொழுது மேடையில் ஏறி பலர் பேசினாங்க. அவங்களுடைய பேச்சுக்களையும் தயாநிதி மாறனுடைய பேச்சுக்களையும் அப்படியே வச்சு பார்த்தீங்கன்னா டிட்டோவா இருக்கும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, காந்திமதி அவர்களுடைய அந்த பேப்பரை வச்சு படிச்ச விஷயங்களையும் நேற்று தயாநிதி மாறன் பேசின இந்த பேச்சையும் பார்த்தீங்கன்னா அப்படியே டிட்டோவா தெளிவா இருக்கும். அதாவது திமுக என்ன கதை திரைக்கதை வசனத்தை எழுதி கொடுத்ததோ அதை தெள்ள தெளிவாக கூட இருந்து அவ்வளோ பெரிய வேலையோட பாட்டாளி மக்கள் கட்சியோடைய பிரிவுக்கு மிக மிக முக்கிய காரணமாக ஜி.கே. மணியும் அருளும் சுசிலாவும் காந்திமதியும் காந்திமதியோட பிள்ளைகளும் இதற்கெல்லாம் சேர்த்து நானும் உங்களோட சேர்ந்துக்கிட்டு நீங்க பேசுறதுதான் உண்மை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பெத்த பிள்ளைக்கு எதிராக மருமகளுக்கு எதிராக பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த அனைவருக்கும் எதிராக செயலாற்றியவர் தான் தைலாபுரத்துடைய பெரியவர் நம்மளுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். திமுக என்ன பேசுதோ அதை அப்படியே ஜி.கே. மணி இங்க காதுகள்ல ஊதி ஊதி இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை 2ஆ உடைச்சிட்டு நீலி கண்ணீர் திமுக வடிக்குது. யாருக்கு வடிக்குது அப்படின்னா மருத்துவர் ஐயா அவர்களுக்கு வடிக்குது. இதுவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் பேசினாரு. அவருக்கு வேற வேலை எல்லாமே ஏதாவது அறிக்கை விட்டுட்டு இருப்பாரு. அந்த அறிக்கைக்கெல்லாம் என்னால பதில் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இதே மருத்துவர் ஐயா அவர்களை கேவலமாக பேசிய ஆள் தான் திமுகவுடைய ஸ்டாலின். திமுக ஆட்கள் இந்த வேலையை பார்த்தவங்க தான். இன்னைக்கு என்ன திடீர்னு மருத்துவர் ஐயா அவர்கள் மேல இவர்களுக்கு மிகப்பெரிய அக்கறை அப்படின்னா, எப்படியாவது பாட்டாளி மக்கள் கட்சியை உடைச்சி வன்னியருடைய வாக்குகளை உடைச்சி 2026 சட்டமன்ற தேர்தலில் தெள்ள தெளிவாக, அதாவது வன்னியருடைய 10.5% வன்னியர் மத்தியிலிருந்து மறக்கடிச்சு தெள்ள தெளிவாக வன்னியருடைய ஓட்டை வாங்கணுன்ற அந்த அஜெண்டாவோட மட்டும்தான் திமுக செயலாட்டிட்டு இருக்கு. இந்த புரிதல் இல்லாம தைலாபுரத்துல போய் உட்கார்ந்துகிட்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராகவும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எதிராகவும் திமுக போட்டிருக்கிற ஸ்கெட்சுக்காக நாங்கெல்லாம் உணர்வாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பலர் போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு வேடிக்கையே. அதுல பெரும்பகுதியா பொறுப்பு வாங்கி வச்சுட்டு இருக்கவங்களாம் திமுக ஆளு. நீங்க தெளிவா பாத்தீங்கன்னா திமுகவுக்கு மட்டும்தான் ஓட்டு போட்டிருப்பான், திமுகவுக்கு தான் அவன் செயலாட்சி இருப்பான். அப்படியாப்பட்ட ஆட்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை 2ஆ உடைச்சிட்டு திமுக அடிக்கிற நீலி கண்ணீருக்கெல்லாம் சப்போர்ட் சிஸ்டத்தை உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கிறானுங்க தைலாபுரத்துல இருக்கிற ஆட்கள். இதனால சமூகத்துக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா? நான் அதெல்லாம் தாண்டி தயாநிதி மாறனை பார்த்து கேட்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியில பெத்த தகப்பன தலகானை வச்சு கொண்டுருவாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீ பேசுறியே. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் இதெல்லாம் யாருக்கும் தெரியாதா? எவ்வளவு தூரம் காத்த வச்சு எவ்வளவு கொள்ளையடிச்சு எத்தனையோ மக்களுடைய வயிற்றுல அடிச்சு இப்படி ஒரு பிழைப்பு பிழைப்பதற்கு உங்களுக்கே மானோ ரோஷம் எதுவுமே இல்லாம தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியோடைய இன்டர்னல் இஷ்யூ பத்தி பேசுறது தான் மிகப்பெரிய வேடிக்கை, மிகப்பெரிய ஒரு வேடிக்கை. இதுல நாம தான் புத்தி இல்லாம இருக்கிற வன்னியர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் புத்தி இல்லாம இந்த பக்கம் ஒரு 10 பேரு இந்த பக்கம் ஒரு 90 பேர் நின்றுட்டு இருக்கிறது தான் இங்க பிரச்சனையே. இருக்கிற அந்த பக்கம் இருக்கிற 10 பேரும் இந்த பக்கம் முடிஞ்சு போச்சு. இப்படியாப்பட்ட ஆட்கள் வாயை திறந்து கூட பேச மாட்டான். என்ன பண்றது? புத்தி இல்லாம திமுக போட்டிருக்கிற அஜெண்டாவுக்கு ஜி.கே. மணில இருந்து அருள்ல இருந்து சுசிலால இருந்து இன்னும் ஏகப்பட்ட காந்திமதி இன்னும் காந்திமதியோட பிள்ளைகள் வரைக்குமே செயலாற்றுறாங்கல்ல. அதற்கெல்லாம் கூட சேர்ந்துக்கிட்டு ஒத்துவோதர வேலையில வன்னியர்கள் இருக்கும் போதுதான் மிகப்பெரிய வேடிக்கை இப்படியாப்பட்ட ஆட்கள்லாம் பேச செய்வாங்க. கேவலமா இல்ல, அசிங்கமா இல்ல? திமுக வன்னியர்களுடைய மிகப்பெரிய எதிரி. வன்னியர்களுக்கு எந்த ஒரு நல்லதையும் செய்யல. கடந்த 5 வருடமாக 10.5% துரும்பா கூட கிழிச்சு போடல. இதை வன்னியர் மத்தியிலிருந்து மட்டுப்படுத்தணும். வன்னியர்களுக்கு அப்படியாப்பட்ட ஒரு சிந்தனையே வரக்கூடாது. வன்னியர்கள் எலெக்ஷன் டைம்ல நம்மளை பார்த்து இடஒதுக்கீடை பற்றி வாயை திறந்து கூட கேட்க கூடாது அப்படின்றதுக்காக மட்டுமே
இவங்களை எல்லாம் வச்சு பாட்டாளி மக்கள் கட்சியை ரெண்டா வந்து பார்த்தீங்கன்னா உடைச்சு இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு வேலையை வந்து பார்த்தீங்கன்னா திமுக பார்த்து வச்சிருக்கு. தைலாபுரத்துல இருக்கிறவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது, புரியுதா? அவங்களுக்கு சமூக கவலை என்ன, அவங்களுக்கு என்ன கவலை, எந்த கவலையும் கிடையாது, புரியுதா? திமுக ஆல்ரெடியே வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுத்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யறதுக்கு சொல்லிடுச்சு. இருக்கிற ஓட்டை எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1000 ஓட்டு 500 ஓட்டை எங்களுக்கு பிரிச்சு கொடுங்கன்றது தான் திமுக வந்து பார்த்தீங்கன்னா தைலாபுரத்துக்கு கொடுத்துருக்கிற மிகப்பெரிய அஜெண்டா. அந்த வேலையைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா தைலாபுரத்துல இருக்கிற ஆட்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதை எதையுமே தெரியாம 87 வயசுல உட்காந்துக்கிட்டு நான் தான் கட்சி, நான் தான் இது, நான் தான் போனேன், நான் தான் வந்தேன், நான் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு தைலாபுரத்தினுடைய பெரியவரும் நம்மளுக்கு எதிராக வந்து இவ்வளவு வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு. எத்தனை முறை தான் நம்ம சொல்றது, எத்தனை முறை தான் நம்ம பேசுறது? திமுக காரெல்லாம் நம்மளை பத்தி பேசுற அளவுக்கு வந்து கொண்டுட்டு வந்து விட்டு வச்சிருக்கீங்க. அதுவும் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல்ல வந்து இவ்வளவு பெரிய வேலையை பார்த்த தயாநிதி மாறன்லாம் வந்து நம்மளை பத்தி பேசுற அளவுக்கு தைலாபுரம் மாத்தி வச்சிருக்குன்னா இதை விட வந்து ஒரு பெரும் கேவலம் எதுவா இருக்க முடியுமா? உட்காந்துட்டு இருக்கிறாங்க. என்ன பெத்த புள்ள வந்து தகப்பன கொண்டுருவாரா? என்னது இது? தகப்பன் தான் உட்காந்துக்கிட்டு வேலைக்கிழமான உட்காந்துக்கிட்டு என் புள்ள இதை பண்ணாரு, அதை பண்ணா, அதை செஞ்சுட்டான், இதை செஞ்சுட்டான் அப்படின்னு பெத்த பிள்ளைன்னு கூட வந்து பார்க்காம, வீட்டுக்கு வந்த மருமகள் அப்படின்னு கூட பார்க்காம அவங்கள வந்து கொச்சையாக என்னென்ன விஷயத்த பேச முடியுமோ எல்லா வேலையும் பார்த்துட்டீங்க. இங்க எதிர் தரப்புல இருந்து வந்து வன்னியர்கள் ரோஷப்பட்டு ஐயா நீங்க இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னா ஐயோ ஐயோ ஐயாவை 40 வருஷமா ஐயா பண்ணாத்தியா வந்து வன்னியர்கள் சொல்லிட்டாங்க. பெத்த பிள்ளை செய்யாத விஷயத்த பூரா வந்து உட்காந்துக்கிட்டு சொல்லிட்டு தெரியுறீங்களே. இப்படி உங்களுடைய பிள்ளை வந்து ஏதாவது ஒரு இடத்துல இன்னைக்கு வரைக்கும் வாயை திறந்து உங்களை பற்றி ஒரு வார்த்தை பேசியிருக்கா? ஆனா நீங்க பேசுனீங்க. அப்புறம் வந்து உங்களுடைய மகளை பேச வச்சுக்கீங்க, உங்க கூட இருக்கிற ஜிகே மணியை பேச வச்சீங்க, அருளை பேச வச்சீங்க, உங்களுடைய பேர பிள்ளைங்களை பேச வச்சீங்க, அதெல்லாம் தாண்டி வந்து போற வரவெல்லாம் பேச வச்சீங்க. இன்னைக்கு திமுக காரணி பேசுற அளவுக்கு வந்து மாத்தி விட்டுருக்கீங்க தைலாபுரத்துடைய பெரியவர் அவர்களே. இதை விட வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கு நீங்க நல்லதை வந்து என்ன கொடுத்துட முடியும்? அவ்வளோ பெரிய நல்லதை வந்து கொடுத்து வச்சிருக்கீங்க. மானம் போது நாங்கெல்லாம் உங்களை நம்பினதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு மானம் போது. திமுக காரெல்லாம் பேசுற அளவுக்கு எங்களை எட்டு வந்து விட்டு வச்சிருக்கீங்க. அதுவும் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல்ல வந்து பாத்தீங்கன்னா கழுத்தின பார்த்த அந்த எல்லாம் பேசுற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களை எட்டு வந்து விட்டு வச்சிருக்கீங்க பாத்தியா? என்ன பண்றது? எங்களுடைய தலையெழுத்து. அதனாலதான் நாங்க வந்து பாத்தீங்கன்னா புத்திசாலித்தனமா நாங்க வந்து தெளிவா ஐயா நீங்க வேண்டாம், திமுக வந்து பாத்தீங்கன்னா உங்களை இயக்குது, உங்க பின்னாடி இருக்கிறவங்க வந்து திமுக ஆட்கள், அவங்களுடைய பேச்சை கட்டுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்க பின்னாடி வர முடியாது, முதல்ல அவங்கள விட்டு வெளியே வாங்க அப்படின்னு நாங்க உட்காந்து காட்டு கத்து கத்திட்டு இருந்தாலும் அதெல்லாம் முடியாது. இந்த தரப்புல இருக்கிறவன் தான் உண்மையானவன், நீங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையானவன் கிடையாது அப்படின்னு நீங்களே வந்து பாத்தீங்கன்னா எங்க மேல சேர வாரி வந்து பாத்தீங்கன்னா இறக்கிறீங்க. இன்னைக்கு திமுக காரனும் சேர்ந்து இறக்கிறான். வன்னியருடைய 10.5% ஒழிச்சிட்டீங்க. போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 13 ஆண்டுகள் கழித்து மிகப்பெரிய ஒரு மாநாடு ஆனா அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தலைமையில வந்து நடத்தப்பட்டது. வன்னியர் சங்கத்துடைய சித்திரை பெருவிழாவின் மாநாடு. குறைந்தபட்சம் வந்து 15 இருந்து 20 லட்சம் மக்கள் வந்து ஒண்ணு கூடனாங்க. வன்னியர்கள் அவ்வளவு உணர்வா அதை பூரா வந்து மொத்தமா உடைச்சு விட்டீங்க தைலாபுரத்துடைய பெரியவர். கொஞ்சம் கூட வந்து சமூக அக்கறை கிடையாது உங்களுக்கு. அந்த மீட்டிங்ல உட்காந்துட்டு என்ன பேசுனீங்கிறது ஊரறியும் உலகறியும். அதோட மட்டுமா நிறுத்தினீங்க? அதுக்கு பின்னாடியே வந்து சும்மா இல்லாம என்ன விஷயம் திமுக என்ன எழுதி கொடுத்ததோ, திமுக என்ன அஜெண்டாவை கொடுத்ததோ அதை வந்து கடந்த 8 மாசமா செஞ்சுட்டீங்க, ஒழிச்சிட்டீங்க. இன்னைக்கு திமுக காரெல்லாம் வந்து பேசுறான். மீறி நாங்கெல்லாம் கேட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோபம் வந்துருது, உங்களுக்கு ரோஷம் வந்துருது. எங்களுக்கு ரோஷம் வரக்கூடாதுன்றீங்க, எங்களுக்கு மானம் இருக்கக்கூடாதுன்றீங்க. திமுகவோட வந்து நீங்க போறதுக்கு வந்து ரெடியா இருந்தீங்கன்னா நாங்க உட்காந்து ஆமாங்க ஐயா போங்க ஐயா அப்படின்னு சொன்னாதான் நாங்கெல்லாம் வந்து மானம் உள்ளவர்கள். அப்படிலாம் வந்து ஏன் செய்யறீங்க அப்படின்னு கேட்டா நாங்கெல்லாம் மானமற்றவர்கள். வன்னியர்களை பார்த்து கேட்கறீங்க, என்ன பண்றது? நமக்கு வந்து புத்தி இல்லை. புத்தி இல்லாம வந்து உங்க பின்னாடியே வந்து 10 தற்குறிகள் வந்து சுத்திட்டு இருக்கிறான். அந்த தற்குறிகளால தான் இந்த சமூகம் அழியுது அப்படின்னு அவங்களுக்கும் தெரியல. என்ன பண்றது? இந்த சமூகத்துடைய மிகப்பெரிய சாபக்கேடா தான் இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. தயாநிதி மாறன் திமுக காரன் அவனுங்கெல்லாம் பேசுற அளவுக்கு வந்து இந்த சமூகத்தை மாத்தி வச்சிருக்கீங்கன்னா கடந்த 1 வருஷத்துல என்ன பண்ண முடியும்? கட்சியை எந்த நாசகோசம் பண்ணி வச்சிருக்கீன்றத என்ன பண்ண முடியும்? நாமெல்லாம் இதை பேசக்கூடாதுன்னா கூட இவங்க ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. வன்னியருடைய ஓட்டை எப்படியாவது வந்து ஸ்பிளிட் பண்ணணும், எப்படியாவது உடைக்கணும். உடைச்சு வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது திமுக எடுத்துட்டு போய் சேர்க்கணுன்ற ஒரே ஒரு வேலைப்பாடால தான் தைலாபுரம் வந்து இயங்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா? அதை புரிதல் இல்லாம
வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது செஞ்சீங்க அப்படின்னா அழிய போறது நாம தான். புரியுதுங்களா? புத்திசாலித்தனமா இருந்துக்குங்க, புத்தியோட வந்து பண்ணா இருந்துக்குங்க. புரியுதுங்களா? நம்மளுடைய இன அழிப்பை செய்யறது திமுக தான். அவனுங்களுக்கு ஓட்டு போட்டு அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பகுதியா மாத்தி விட்டுறாதீங்க. அவ்வளவுதான் விமலவர்மன் சொல்லுது. நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும். அடுத்த ஒரு நல்ல காணொளியில் உங்களை நான் சந்திக்கிறேன். உன்னுடைய பேரா சுத்தமான பள்ளி பையன் சுத்தமான